சோழர்கள் பறையர்கள் கிட்ட இருந்து நிலத்தை உருவி இதனுடைய அடிப்படையில அவங்க கிட்ட இருந்து பிடுங்கினாங்க. ஏன் இவர்களுக்கு மட்டும் அந்த அநீதி நடந்தது? இந்தியா முழுக்க ஊர் வேற சேரி வேற இருக்கு. அவங்களே விரும்பி போயிட மாட்டாங்க. யாரும் போய் நாங்க தாழ்ந்தவங்களா இருக்கிறோம், ஊருக்கு வெளியே இருக்கிறோம் போக மாட்டாங்க. இந்த மனுநீதியில் சொல்லி ஒரு பாப்பான் இருக்கிற ஊரில் 3 விதமான சுடுகாடு. பார்ப்பன சுடுகாடு தனி, சூத்திரர்களுக்கான சுடுகாடு தனி, ஆரிய திராவிடர்களுக்கான சுடுகாடு தனி. இந்த சூத்திரர் சுடுகாட்டில் ஆரிய திராவிடர் போய் போனால் புதைக்க முடியாது, பிரச்சனை வரும், சண்டை வரும். வரி கட்ட முடியாதவங்களெல்லாம் விவசாயிகளை உடம்புல சூடு போட்டு வெளியே தத்தின வரலாறுலாம் குறிக்கப்பட்டிருக்கிறது. மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி முப்பாட்டன் டைரியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, என்னுடைய ஒரு ஆராய்ச்சி, ஒரு தேடல். அதுதான் இன்றைக்கி உங்ககிட்ட கொண்டு நான் சேர்க்க போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்முடைய தொன்மத்தை தேடக்கூடிய என்னுடைய முயற்சியில் நம்முடைய சமூக கட்டமைப்பை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த சமூக கட்டமைப்பை தெரிஞ்சிக்காமல் நம்முடைய தொன்மத்தை தேடி போகிறது, அந்த தொன்மத்தை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான முயற்சியாக இருக்காது, சரியான ஆராய்ச்சியாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த தேடலில் நம்ம கூட இன்னைக்கு இருக்கக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மிகச்சிறந்த ஒரு நபர். அதாவது இவருக்கு பல முகங்கள் இருக்கு. சமூக நீதி காவலர், மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர், மார்க்சிய பெரியாரிய அந்த பொதுவுடைமை கட்சியினுடைய நிறுவனர், இந்த மாதிரி பல முகங்கள் இவருக்கு இருக்கு. தோழர் எழுத்தாளர் வாலாசா வல்லவன் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலி இந்த பிற்படுத்தப்பட்டோருக்கான, ஒடுக்கப்பட்டோருக்கான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்து ஐயா ஆனைமுத்து அவர்களுடைய தலைமையில் முன்னெடுத்து நடத்தியிருக்கீங்க. அதனுடைய விளைவாக மண்டல் குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாயிருக்கு. இதனால் ஓபிசி இவங்களுக்கான கிட்டத்தட்ட ஒரு 25% அந்த இடஒதுக்கீடு கூட வாங்கி கொடுத்துருக்கீங்க இந்த முயற்சியால். இதனுடைய அடிப்படையில் நீங்கள் ஒரு சரியான நபராக இருக்க முடியும் என்னுடைய இந்த தேடலுக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவை நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பறையர் அப்படிங்கிற நம்முடைய தொல்குடி மக்களை பற்றி தான். இந்த பறையர் அவங்கக்கிட்ட இருந்து தான் நிறைய பிரிவுகள் வந்தது, அடுத்தடுத்த அமைப்புகள் வந்தது அப்படிங்கிறது என்னுடைய ஆராய்ச்சியில் என்னுடைய ஒரு முடிவாக இருந்துகிட்ருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல ஒரு நில உடைமையாளர்களாக இருந்தவங்க, மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்களாக, நிறைய தொழில் கருவிகளை கண்டுபிடித்தவர்களாக, விஞ்ஞான அறிவுக்கு வித்திட்டவர்களாக இருந்தவங்க, அவங்கக்கிட்ட இருந்து தான் இந்த சமூக அமைப்பெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஆனால் அவர்களே இன்றைக்கி தாழ்த்தப்பட்டவர்களா, அந்த சொல்ல கேட்டாலே ஏதோ ஒரு கீழ்குடி மக்களை பார்க்குற மாதிரியான ஒரு பார்வையெல்லாம் இன்னைக்கு உருவாகி இருக்குல்ல. நல்லா இருந்த ஒரு மக்கள் எப்படி இவ்வளவு மிக மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க? அவங்க தான் இந்த நாட்டில் பூர்வீக குடிமக்கள் என்பதனால்தான் ஆதி திராவிடர்கள்ன்ற பேரை நீதி கட்சி கொடுத்தது. இப்போ நமக்கெல்லாம் திராவிடர்கள்னா அவங்க ஆதின்னா பழைய அப்படின்றது தான் எம்சி ராஜா வேண்டுகோளை ஏற்று 1922 இந்த பேர் சென்னை சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு கெசட்டில் வந்தது. அதுதான் ஆதி திராவிடர்கள்னு இப்போவும் இருக்குது. பழங்காலத்திலிருந்தே பல்வேறு இனக்குழுக்கள் இருந்திருக்கின்றன. 1 2 இல்லை, பல குழுக்கள் இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே அப்படி இருந்தது. உலகம் முழுக்க இருந்த இனக்குழுக்கள் வேறு, இந்தியாவில் இருந்த இனக்குழுக்களுக்கான அடிப்படை வேறுபாடுகள் இருக்குது. அந்த வேறுபாடுகள் இங்கே இருக்குது. அண்ணல் அம்பேத்கர் அவருடைய ஆய்வு, அவர் தான் அதிகமாக இதை பற்றி ஆராய்ச்சி செய்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனு நீதி, மனுன்னு சொல்கிறோம், கேள்விப்பட்டோம் இல்லையா, அது 182 அப்படின்ட்டு கிமு 182 புஷ்யமித்ர சுங்கன் ஆட்சிக்கு வந்த பிறகு அவன் இந்த பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன்ட்டு பிரிக்கிறான். வர்ண வேறுபாடு. இந்த வர்ணத்தில் இல்லாத அவர்ணஸ்தர்னு ஒரு பிரிவை உருவாக்குறான். ஒன்று வர்ணம், இன்னொன்று அவர்ணம், வர்ணமே இல்லாதவர்கள். அப்போ வர்ணம் இல்லாதவர்களை ஊருக்கு வெளியில், அவங்க இந்த 4 வர்ண கட்டமைப்புலேயே வரல, வெளியே இது பண்ணுற மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. மனு நீதியில் இன்னைக்கு இருக்கிற பேர் குறிப்பில்லை, சண்டாளர்கள் அப்படின்ற பேர் தான் இருக்குது. சண்டாளர்கள் எப்படியெல்லாம் இருக்கணுன்றதை பற்றி அதில் நிறைய கட்டுப்பாடு இருக்குது. ஊருக்கு வெளியில் தான் குடியிருக்கணும், அவங்கள யாருன்னா தொட்டாங்கன்னா தலையை உடுத்தி கொண்டிருக்கிற ஆடையோடு குளிக்கணும், அவங்க எந்த பொருளையும் வச்சுக்கூடாது, உயர்ந்த பொருள்கள் எதையும்,
அப்படியெல்லாம் வந்து அதில் வந்து மனுவில் கோடிட்டுருக்கு. அதை முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணவன் புஷ்யமித்திர சுங்கன்னு அம்பேத்கர் வந்து சொல்கிறாரு. ஐயா எனக்கு இந்த இடத்துல குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். என்ன அப்படின்னா இப்போ சண்டாளர்கள் அப்படிங்கிறவங்கள வந்து இப்படித்தான் இருக்கணும், ஊருக்கு வெளியே இருக்கணும், அவங்க இந்த பொருளை தொடக்கூடாது, பேசக்கூடாது, இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள்லாம் மனுநீதியில விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இந்த சண்டாளர்கள் யாருன்னு மனுநீதியில சொல்லப்பட்டிருக்கா? அது யாரு சண்டாளர்கள்? அதை வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து உடைந்த மனிதர்கள் அப்படின்னு, சிதறுண்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்றாரு அவர் அம்பேத்கருடைய ஆய்வுப்படி அப்படி சொல்றாரு. பல்வேறு இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு பேர்கள் இருக்குது. இங்கே வந்து இப்போ பறையர், பல்லர், ஆந்திராவில் மாதிகா, மகாராஷ்டிராவில் வந்து அங்கே போனால் மகர், மாங்கு, ஒவ்வொரு மாநிலத்துலேயும் வெவ்வேறு பேர்கள் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் எல்லாம் ஒரே இது போல் ஒத்த இனத்தினர் தான், ஒத்த சாதியினர் தான். எல்லா இடத்துலையும் 2 பிரிவாக அது வந்து இருக்குது. அதை வந்து அம்பேத்கர் வந்து ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறார். அந்த மனுநீதியில் சொல்லியிருக்கிற சண்டாளர்கள் என்பவர்கள் இந்த சாதியோடு ஒத்துப்போவதாக இருக்கிறதுன்றதையும் அவருடைய ஆய்வு நூல் இது வந்து தமிழ்நாடு அரசே இப்போ வெளியிட்டிருக்குது. அதனால் அம்பேத்கருடைய ஆக்கங்கள் 100 தொகுதி வரப்போகுது. மொத்தம் அம்பேத்கருடைய தொகுப்பு தமிழில், ஆங்கிலத்தில் 27 இருக்குது, தமிழில் 100 வரப்போகுது. அந்த 100 தொகுதிகளில் முதல் தொகுதியே தான் இந்த சாதிய வரலாறு ஆய்வு தான். அண்ணல் அம்பேத்கர் செய்த இந்தியாவில் சாதிகள், சாதிய அழித்தொழித்தல் எப்படி அப்படின்றத பற்றி தான் அவர் வந்து சொல்ல வர்றாரு. அதில் வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்து சாஸ்திரங்கள் தான் இப்போ நான் சொன்னேன் இல்லை மனுநீதி, அதுதான் அடிப்படையாக இருந்தது, அதை வச்சு தான் இதெல்லாம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. தொடக்கத்தில் தீண்டாமை இல்லை, ஒவ்வொரு குழுவும் அவங்கவுங்க குழு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தொடக்கத்தில் தீண்டாமை இல்லை. மனுநீதி வந்ததுக்கு அப்புறமா தான் தீண்டாமை வந்து வலியுறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வந்து அவருடைய நூலில் எழுதியிருக்கிறாரு. அதனால் மனுவை ரொம்ப கடுமையாக அண்ணல் அம்பேத்கர் வந்து விமர்சனம் பண்ணியிருப்பார். எனக்காண்டி ஆற்றல் இருந்தால் அந்த மனுவை நான் வந்து கொல்றதுக்கான இது என்கிட்ட இல்லையே அப்படின்ற அளவுக்கு கூட. ஏன்னா மனு வந்து இப்போ உயிரோடு இல்லை, எப்போ போயிட்டாரு. ஆனாலும் மனு வந்து இன்னைக்கு வரைக்கும் அருவமாக இருக்கிறாரு. மனு நீதி வந்து சுப்ரீம் கோர்ட்லலாம் அப்பப்போ காட்டுறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் அந்த இந்து புராணங்களில் அந்த வேதங்கள்லாம் தஸ்யுக்கள், தாசர்கள்னு இருக்கும் ரிக் வேதத்தில். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆரியர்களுக்கு எதிரானவர்களை தான் அப்படியெல்லாம் குறிப்பிட்டு இவங்க ஆட்சி பிடிச்ச உடனே இவங்க வந்து அவங்கள வந்து ஒடுக்கிறதுக்கான முயற்சிகளை செய்தார்கள். அதனால் அவங்க மீது இல்லாத கட்டுப்பாடுகளை எல்லாம் ரொம்ப திணிச்சாங்க அப்படின்றத அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே போல் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மாட்டிறைச்சி சாப்பிட்றதுனால தான், ஏன்னா வேதத்தில் பசு புனிதமாக சொல்லப்பட்டது, மாட்டிறைச்சி தின்பவர்களால் தான் தீண்டாமைன்னு சொல்கிறத அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிட்டு 229ஆம் பக்கம் தொகுதி 4. ஆனால் அது உண்மை இல்லை. அப்படி பார்த்தா ரிக்வேத காலத்தில் பார்ப்பனர்களே மாட்டிறைச்சி சாப்பிட்டாங்கன்னு ஆதாரம் வேத பாடல்கள்லேயே இருக்குது. இந்த யாகம் பண்ணுவாங்க இல்லையா, யாகத்தில் பசுமாட்டெல்லாம் போட்டு சுற்றி உட்காந்து எடுத்து வெந்து போந்து எடுத்து சாப்பிட்றது தான் அது செய்தார்கள். அப்படின்னா அவங்களுக்கு தானே இருக்கணும் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆகவே அது பசுமட்டை சாப்பிட்டதுனால தான் இது வந்ததுன்றதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. மனு எவ்வளோ மோசமானவர்ன்றதை அண்ணல் அம்பேத்கர் வந்து தொகுதி 1 பக்கம் 60 சொல்கிறாரு. சாதி முறை என்ற சட்டம் வழங்கப்பட்டது என்று கற்பனை செய்ய முடியாது. மனு தன்னுடைய சட்டத்தை தாண்டி வாழ்ந்திருக்க முடியாது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு வகுப்பை கோபுரத்தின் உச்சியிலும், இந்த பாப்பானை வந்து கோபுரத்தின் உச்சிக்கு ஏற்றி தம்மை விலங்குகளின் கீழான நிலைக்கு தாழ்த்தும் சட்டத்தை எந்த வகுப்பு தான் அமைதியாக ஏற்றுக்கொண்டிருக்கும்? அவன் அவங்கள மேலே வச்சுட்டு இவங்களை கீழே வச்சுருக்கிறது எப்படி ஏற்றுக்கொண்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மனு
அனைத்து மக்களையும் அடக்கியாலும் கொடுங்கோன்மையாக இருந்தால் ஒழிய இவ்வளவு அநீதியான வழியில் தமது ஆதரவை நடைமுறைப்படுத்த அனுமதித்திருக்க மாட்டார். அவருடைய நிறுவனங்களை ஒரு முறை பார்த்தாலே இதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். அந்த மனு நீதி என்னென்ன சொல்லி இருக்குதுன்றத, நான் மனுவை மிக கடுமையாக சாடுவதாக தோன்றலாம், ஆனால் மனுவின் ஆவியை எதிர்கொள்ளும் அளவுக்கு எனது கடுமை இல்லை என்பதை அறிவேன். அவர் உடலற்ற ஆவியாக தொடர்ந்து வாழ்ந்து வருகிறார். அவரது அதிகாரம் தொடர்ந்து மேற்கோள் காட்டப்படுகிறது. இன்னும் நீண்ட காலத்துக்கு அவர் அப்படியே வாழக்கூடும் என்று அஞ்சுகிறேன் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு. இந்து சாஸ்திரங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ட்டும் அவர் சொல்கிறாரு. அதாவது பார்ப்பனர்களே சாதியை படைத்தனர் என்னும் கோட்பாடும் இது போன்றதே. இது பற்றி மனுவை பற்றி நான் கூறியதற்கும் மேலாக சொல்வதற்கு ஏதுமில்லை. இந்த கோட்பாடு கருத்தில் நோக்கத்தில் நச்சானது என்பதை மட்டும் சுட்டி காட்டுகிறேன். பார்ப்பனர்கள் பல வகைகளில் குற்றம் இழைத்தவர்களாக இருக்கலாம். அவர்கள் குற்றம் இழைத்தவர்கள்தான் என நான் துணிந்து கூறவும் செய்வேன். ஆனால் சாதி முறை பார்ப்பனரல்லாதார் மீது திணித்தார்கள் என்பது உண்மையல்ல. அதற்குரிய ஆற்றல் அவர்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாரு. அதான் அவங்களுக்கு இல்லை, பார்ப்பனர்கள் நேரடியாக செய்ய முடியல. ஆனாலும் அந்த அரசர்களை தூண்டிவிட்டு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வைத்து இதெல்லாம் அவர்கள் செய்தார்கள் அப்படின்ட்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறியிருக்கிறாரு. இப்போ இந்தியா முழுவதும் ஊர் வேறும் சேரி வேறும் இன்றைக்கு இருக்கிறது. அது மனுவில் சொல்லியிருக்கிறான். அவங்க ஊருக்கு வெளியில் தான் குடியிருக்கணும், இந்த துணி நல்ல உயர்ந்த துணியை போடக்கூடாது, இரும்பிலான இதுதான் போடணும், வெள்ளி இப்போ தங்கம் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் மனுவில் இருக்குது. அதன்படி எல்லா அரசர்களும் ஆட்சி நடத்தினார்கள். இப்போ இந்தியா முழுக்க ஊர் வேற சேரி வேற இருக்கு. அவங்களே விரும்பி போயிட மாட்டாங்க. யாரும் போய் நாங்க தாழ்ந்தவங்களா இருக்கிறோம், ஊருக்கு வெளியே இருக்கிறோம்னு போக மாட்டாங்க. இந்த மனுநீதியில் சொல்லி உள்ளவற்றை ஆட்சியாக கொண்டு எல்லா மன்னர்களும் குப்தர்கள் காலத்துல மௌரிய பேரரசுக்கு பிறகு அவங்க புத்தர் கொள்கையை கொண்டாங்க. அசோகருடைய ஆட்சி, அவருடைய பேரன் பிரகரத்திரனை புஷ்யமித்திர சங்கம் கொண்டுடுறான். படை தளபதிவன் வெட்டிட்டு நானே ராஜா அப்படின்ட்டு பதவி ஏற்றுக்கிட்டு அதுதான் புஷ்ய ஆட்சி. அவங்க தான் மனு நீதியை ஆட்சி நூலாக வைக்கிறாங்க. அதன் பிறகு வந்தவர்கள் எல்லாருமே அதை ஆட்சியாக நடத்துனதுனால இந்த மக்கள் துரத்தப்பட்டார்கள். இப்போ நம்ம இப்போ தமிழ்நாட்டில் பிற்கால சோழர் வரலாறு சதாசிவ பண்டாரத்தார், இது நாம் வெளியில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அங்கே தான் அவர் பணி செய்தார். அங்கே தான் எழுதினாங்க. 3 தொகுதிகளாக வெளிவந்தது. அதில் அவர் 516 பரச்சேரி ராஜராஜ சோழனுடைய ஆணையின்படி நிலங்களை அளந்து அவற்றிற்கு வரி விதிக்கப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு ஊரிலும் சில இடங்கள் வரி விதிக்கப்படாமல் ஒதுக்கப்பட்டு விட்டன என்பது கல்வெட்டுகளால் வெளியாகின்றது. அவர் கல்வெட்டு கொடுத்துருக்காரு. சவுத் இந்தியன் வால்யூம்ஸ் 8 நம்பர் 701 கொடுத்துருக்கிறாரு. அங்கன ஒதுக்கப்பட்டவை ஊர் நத்தம், கம்மாலச்சேரின்னா இந்த நகை செய்கிற ஆச்சாரிங்க, அது தனியாக இருந்தது. வண்ணாரச்சேரி துணி விளக்குறவங்க, ஈழச்சேரி இந்த கல் இறக்குறவங்க ஈழவர்கள், ஈழச்சேரி, வெள்ளான் சுடுகாடு அந்த மேல் ஜாதிகாரன் சுடுகாடு, வெள்ளாளர்களுக்கான சுடுகாடு, பறைச்சேரி, பறை சுடுகாடு, இப்படி பலவற்றுக்கு அவங்க நிறைய சொல்லிட்டு வர்றாரு. இதில் அதுக்கு வரி இல்லை, இதுக்கு அந்த நிலத்துக்கு போய் சுடுகாட்டுக்கு போய் எப்படி நில வரி போட முடியும், அதுக்கெல்லாம் வரி விலக்கு கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லும்போது அப்போ பறைச்சேரி என்பது தனியாக இருந்தது, பறை சுடுகாடு என்பது தனியாக இருந்தது. படை சுடுகாட்டுக்கு அளந்து இடம் விட்டாங்க அப்படின்ட்டு அவர் எழுதியிருக்காரு. ஏராளமான நிறைய செய்திகளை இவர் எழுதியிருக்காரு. இவர் மட்டும் இல்லை, நீலகண்ட சாஸ்திரி, மாராச மாணிகனார், யாரெல்லாம் வரலாற்றை எழுதினார்களோ அவங்கெல்லாம் கல்வெட்டுகள், செப்பேடுகள், சான்ற அரசர்களுடைய அறிவிக்கைகள் இதெல்லாம் கொண்டு தான் எழுதுகிறாங்க. அப்போ அந்த சாதி ஊருக்கு வெளியே இருந்ததுக்கான துரத்தி அடித்து அவங்க தான் பண்ணாங்க. அதை தான் நீலம்
நம்ம இவங்க சொன்னார்ல ரஞ்சித் ஒரு முறை சோழர்கள் ஆட்சியில் வந்து பறையர்களுடைய நிலம் பிடுங்கப்பட்டது. அது வந்து சும்மா சொல்லலை, சான்றுகளோடு தான் சொல்லியிருக்காரு. அதனால் அரசர்கள், இந்து அரசர்கள் மனுநீதி முறைப்படி ஆட்சி ஆண்டதுனால இதை வந்து தொடர்ந்து நடத்தினார்கள். இப்போ நம்ம இந்திய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு தான் தீண்டாமை ஒரு பாவ செயல் அப்படின்னு காந்தி சொன்னார். ஆனால் அரசியல் சட்டம் வந்து அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்றத 17வது பிரிவில் சேர்த்துருக்குறாங்க. அன்டச்சபிலிட்டி அபாலிஷன் ஆக்ட் கொண்டாந்துருக்குறாங்க. அது வரைக்கும் அது இருந்த போதிலுமே பல்வேறு சிக்கல்கள் வந்து இருக்குன்னு அம்பேத்கர் வந்து நிறைய எழுதியிருக்காரு. மகாராஷ்டிராவில் ஒரு கவிதான்ற ஒரு கிராமம், ஆதி திராவிடர்கள் 2 பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. அதனால் அந்த ஊரில் இருக்கிற மளிகை கடைக்காரங்க அங்கே உள்ள ஆதி திராவிடர்கள் யாருக்குமே மளிகை சாமான் கொடுக்க மாட்டேன்னுறாங்க. இந்த சிக்கல் வந்து காந்தி கிட்ட வரைக்கும் போகுது. அப்போ காந்தி என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஊரில் இருக்கிற ஆதி திராவிட மக்கள் வந்து வேற ஊருக்கு போயிடணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறத அம்பேத்கர் கோட் பண்ணியிருக்கிறாரு. காந்தியும் நீங்க வேற ஊருக்கு போய் சொல்லிருக்காங்களே தவிர்த்து அந்த ஊருக்குள்ளே தீர்வு கொடுக்கல. தேர்வு கொடுக்கல. அது வந்து அண்ணல் அம்பேத்கர் ஒரு நூல் எழுதியிருக்காரு, காந்தியும் காங்கிரஸும் தீண்டப்படாதற்கு செய்தது தான் என்ன அப்படின்றத ஆதாரபூர்வமாக அதை எழுதியிருக்கிறாரு. காந்தியினுடைய யங் இந்தியாவிலேருந்து அரிஜன் பத்திரிகையிலேருந்து எடுத்து மேற்கோள் காட்டி எழுதியிருக்காரு. அப்போ அந்த ஊருக்கு போனாலும் அதே நிலைமை தானே வரும். இப்போ இந்த ஊரில் வந்த நிலைமை வெளியூருக்கு போனாலும் உங்களுக்கு அந்த நிலைமை தானே வரும். அதுதான் இன்றைக்கும் பல ஊர்களில் வந்து ஊர்ப்புறங்களில் இப்போ நகரங்களில் யார் என்ன ஜாதின்னு தெரியாது. அதனால இங்கே சிக்கல் இல்லை. கிராமப்புறங்களில் யார் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஊர் திருவிழாவிலையும் ஆதி திராவிடர்கள் நேரடியாக வந்து குழு ஊத்துறதோ திருவிழா பண்ணுறதோ கலந்துக்க முடியாது. ஊருக்கு ஒரு தனி சாமி இருக்குது, சேரிக்கு ஒரு தனி சாமி இருக்குது. இவங்க தனியாக திருவிழா நடத்திக்குவாங்க, அவங்க தனியாக திருவிழா. நாடகம் பார்க்க ஒன்றா வருவாங்க. அது கூட சில ஊர்களில் சண்டை நடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போது எல்லா ஊர்களையும் தமிழ்நாடு முழுக்கல்ல இந்தியா முழுக்க ஊர் வேறாகவும் சேரி வேறாகவும் இருக்கின்றன. அதே போல் சுடுகாடு கூட ஒன்றும் இல்லை. பாப்பான் இருக்கிற ஊரில் 3 விதமான சுடுகாடு. பார்ப்பன சுடுகாடு தனி, சூத்திரர்களுக்கான சுடுகாடு தனி, ஆதி திராவிடர்களுக்கான சுடுகாடு தனி. இந்த சூத்திரர் சுடுகாட்டில் ஆதி திராவிடர் போய் போனால் புதைக்க முடியாது, பிரச்சனை வரும், சண்டை வரும். அதனால் இப்போ ஸ்டாலின் 2 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமத்துவ சுடுகாடுன்னு ஒன்று அறிவித்தார். அப்படி ஒரே சுடுகாடு ஆக்கிற ஊராட்சி மன்றங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசு மானியமாக தரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இப்படி அறிவித்த பிறகும் எத்தனை ஊர் மாறுச்சுன்றது இன்னும் நம்ம கணக்கு எடுக்கல. ஆனால் அந்த நீண்ட காலமாக அம்பேத்கர் அதை சொல்கிறாரு, இந்த இந்து சாஸ்திரங்கள் புனிதமானவை என்று மக்கள் நினைக்கிறார்கள், இந்துக்கள் நினைக்கிறார்கள். நீண்ட காலமாக இருக்குது அந்த சாஸ்திரம் புனிதமானது, இந்த மக்களை தீண்ட தகாதவர்கள் என்று அந்த சாஸ்திரத்தில் கூறியிருக்கிற காரணத்தினால்தான் இது வந்து நம்ம அவங்கள தொட்ட மத விரோதம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் இதை ஒழிக்கணும்னா அந்த மக்கள் மத்தியில் படிந்துள்ள அந்த சாஸ்திரங்களுடைய ஆதிக்கத்தை நீங்கள் அகற்றணும். அதை தான் பெரியார் அந்த வேலையை செஞ்சார். இந்த மனுநீதிக்கு எதிராக, சாஸ்திரங்களுக்கு எதிராக பகுத்தறிவு பிரச்சாரத்தை கொண்டாந்து இதெல்லாம் போய் அப்படி பண்ணதுனால்தான் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு அது ஆதி திராவிடர் வீட்டில் மற்றவங்க போய் சாப்பிட்றோம், மற்றவங்க வீட்டில் ஆதி திராவிடர்கள் சாப்பிட்றாங்க. அந்த நிலைமை இந்த நூற்றாண்டில் தான் மாறுச்சு. சென்ற நூற்றாண்டு வரைக்கும் இல்லை, இந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் நடந்தது. ஆகவே இதுதான் இப்போ எல்லா ஊர் கோயிலும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நகர அமைப்பு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊர் நடுவில் கோயில் இருக்கும், கோயிலை சுற்றி பார்ப்பன தெருக்கள் இருக்கும், 4 பக்கம் சன்னதி தெருன்னு சொல்லுவாங்க. முழுக்க பார்ப்பன தெரு தான். கோயில் இடத்துல தான் வீடு கட்டின்னு இருப்பாங்க. அதுக்கடுத்த சாதியினர் முதலியார், நாயுடு, ரெட்டி அப்படி இருப்பாங்க. அதுக்கடுத்து பின்னாடி வன்னியர்கள் அப்படி இருப்பாங்க. அதுக்கும் பின்னாடி ஊருக்கு வெளியில் எல்லா பக்கமும் சேரி இருக்கும். 4 பக்கமும் யாருன்னா வெளியூருக்காரன் சண்டைக்கு வந்தால் முதல்ல போருக்கு நிற்கிறவங்க அந்த மக்கள் தான், வாரியர்ஸ். அவங்க தான் போராளிகள், அவங்க தான் அடித்து விரட்டுவாங்க. இவங்க வந்து எந்த விதமான இது தொல்லை இல்லாமல் நிம்மதியாக நடுவில் வாழ்ந்துன்னு இருப்பாங்க. இப்போ அதனால தான் பறையர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் நேரடியாக அந்த தகராறும் நடக்கிறதில்ல. தத்துவ ரீதியான தகராறு இருக்கு.
நேரடி மோதல் எதுவும் கிடையாது. விவசாய வேலையில் வன்னியர் பெண்களும் ஆதி திராவிட பெண்களும் ஒன்றா செய்கிறாங்க. வன்னியர்கள் ஆதி திராவிட 2 பேரும் கூலி விவசாயிகளாக இருக்கிறாங்க. வன்னியர்களுக்கு கொஞ்சம் நிலம் இருக்கும், ஆதி திராவிடர்களுக்கு நிலமே கிடையாது. ஏன்னா நிலம் வச்சுக்கூடாதுன்னு மனு நீதியில் வந்து எழுதியிருந்தனால எல்லா நிலமும் பிடுங்கப்பட்டன. ஓ, அந்த மன்நீதி சட்டத்தை அடிப்படையாக வச்சுதான் மன்னர்கள்லாம் பிடுங்கினாங்க. அப்போ எனக்கு அதுதான் இந்த சந்தேகம் இருந்தது. இப்போ சோழர்கள் வந்து பறையர்கள் கிட்ட இருந்து நிலத்தை உருவி பார்ப்பனர்களுக்கு அகரகாரமா கொடுத்தாங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? இதனுடைய அடிப்படையில அவங்க கிட்ட இருந்து பிடுங்கினாங்க. ஏன் இவர்களுக்கு மட்டும் அந்த அநீதி நடந்தது அப்படின்னா மனுநீதியை வந்து அவங்க சட்டத்தினுடைய அடிப்படையில அவங்க வந்து பின்பற்றி இருக்காங்க. ஆமா, அதனாலதான் நிலங்கள் வந்து பிடுங்கிருக்காங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் மனுநீதி தான் சொல்றீங்க. இப்போ இது சதாசிவ பண்டாரத்தார் பக்கம் 527 நிலங்கள் பிடுங்கப்பட்டதெல்லாம் இதில் எழுதியிருக்காரு அவர். முதல் ராசராச சோழனுடைய புதல்வனாகிய கங்கை கொண்ட சோழன் ஆட்சி காலத்தில் பார்ப்பனர் ஊரில் இருந்த பிற வகுப்பினரின் நிலங்கள் விற்கப்பட வேண்டும், ஒன்று விற்றணும் நீங்கள் என்ற உத்தரவு நிறைவேற்றப்பட்டு வந்தது என்று தெரிகிறது. செங்கற்பட்டு ஜில்லாவில் உள்ள வெளிச்சேரியில் இருந்த மற்ற வகுப்பினரின் நிலங்கள் அரசனது ஆணையின்படி அவ்வூரில் உள்ள திருத்தண்டீஸ்வரமுடையார் கோயிலுக்கு விற்கப்பட்டன என்று அவ்வூர் கல்வெட்டு ஒன்று கூறுகிறதுன்னு கல்வெட்டை கொடுத்துருக்காரு கீழே. அதாவது மன்னன் நினச்சா அதெல்லாம் பிடுங்கி எல்லாத்தையும் இப்போ அகரகாரம் சதுர்வேதி மங்கலம் அப்படின்றதெல்லாம் நிறைய சோழ மன்னர்கள் எல்லாருமே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் உருவாக்கினார்கள். அப்போ பெரும்பாலான நிலங்கள் கோயிலுக்கு சொந்தமாக இருந்தது. அதை தவிர பார்ப்பனர்களுக்கு சொந்தமாக அவங்களுக்கு இந்த வேதம் தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் இவ்வளோ நாளாம் இத்தனை காணி அப்படின்றதெல்லாம் கொடுத்ததுக்கான செய்திகள் நிறைய இதில் இருக்குது கட்டாயமாக. ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் அந்த பயிர் வைக்கிறாங்க இல்லையா, அந்த பயிர் வைக்கிற மக்களையும் அடிமையாக விற்றார்கள். ஏன்னா அவங்களுக்கு போய் பயிர் வச்சு கொடுக்கறதுக்காக அடிமை முறை இருந்தது. தமிழ்நாட்டிலாம் கூட எழுதியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் அடிமை முறை அப்படின்னு ஒரு நூலே இருக்கு. அடிமை முறை இருந்தது, வேலை செய்கிறவங்களையும் சேர்த்தே வித்துறது அப்படின்னு சொல்லி. வரி கட்ட முடியாதவங்களெல்லாம் விவசாயிகளை உடம்புல சூடு போட்டு வெளியே தத்தின வரலாறுலாம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நிறைய வரி விதிச்சு பார்ப்பனர்களுக்கு மட்டும் நல்லா இதுவாக வச்சுருந்தாங்களே ஒழிய உழவர்களுக்கு என்ன இப்போ ஒரே வருவாயாக தான். அதனால் எவ்வளோ வசூலிக்க முடியுமோ அவ்வளோ வசூல் பண்ணி அரசர்கள் போருக்கு செலவு பண்ணுறது, பார்ப்பனர்களை நல்லா வச்சுங்கிறது, அவங்க தயவுனால் தான் நம்ம ஆட்சி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மனநிலை, ஒரு அந்த மதத்தினால அந்த நிலைக்கு வந்தார்கள் அப்படின்னு தான். இப்போ நம்முடைய குடிகள் தொல்குடிகள் அப்படின்னு சொல்லும்போது புறநானூர்ல நமக்கு அதுக்கான ஆதாரம் கிடைக்குது. அதாவது துடியன், பாணன், பறையன், கடம்பன் இவர்கள் அல்லாது வேற குடி கிடையாது, இந்த 4ம் தான் நம்முடைய பழங்குடி அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லுது. இதை தாண்டி அகநானூறு, கலித்தொகை இந்த மாதிரியான இலக்கியங்களை பார்க்கும்போது அங்க புலையர் அப்படிங்கிற ஒரு குடியை பத்தியும் சொல்றாங்க. அப்போ இந்த 4 தாண்டி புலையர் அப்படிங்கிறவங்க இதுக்குள்ள வருவாங்களா அப்படிங்கிற வந்து இன்னும் அதுக்கு சரியான ஆதாரங்கள் கிடைக்கல, தெளிவு வந்து இன்னும் கிடைக்கல. ஆனா இப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஆனா இந்த பறையர்கள் தான் நம்மளுக்கு ஆதிக்குடி அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ ஆரம்பத்துல நம்ம வந்து துணி எதுவுமே இல்லாம நிர்வாணமா சுத்திக்கிட்டு இருந்த சமயத்துல நெசவாளர்கள் இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அப்ப அப்படி ஒரு பிரிவும் நம்மளுக்கு உருவாகி இருந்திருக்காரு. தலைமுடியெல்லாம் விரிச்சிட்டு நம்ம வந்து கட்டாம அப்படி நம்ம தெரியும் போது அங்க சவரக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவும் உருவாகி இருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கணும். அதாவது துணியே இல்லாத சமயத்துல அங்க வண்ணாருக்கு என்ன வேலை இருந்திருக்க முடியும், அங்க சலவை தொழில் அப்படிங்கிற ஒரு, அப்ப இந்த பிரிவுகள்லாம் ஆரம்பத்துல இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அடிப்படையில் இருந்த பிரிவுகள் நாளடைவில் அது வந்து பிறப்பின் அடிப்படையில் மாற்றப்பட்டது தான் மனுநீதி செய்த மாபெரும் அநீதி. அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்போ அதே மாதிரி விவசாயமும் நடக்காத சமயத்துல அங்க வேளாளர்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்திருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்ப கருவிகள் உருவாயிருக்கு, அந்த கருவியை பயன்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் உருவாயிருக்கு. அந்த கூட்டமா தான் முதல்ல இருந்திருக்காங்க. ஆனா ரத்தம் ஒரே ரத்தம் தான், ஒரே மரபு தான், ஒரே இதுதான். ஆனா அதை தான் நான் கேட்குறேன். இப்போ நல்ல ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சவங்க, நல்ல கணிப்பொறி தெரிஞ்சவங்க, கணிப்பொறி என்ஜினியர் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி, கணிப்பொறியாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி, கட்டட பொறியாளர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு பிரிவு இருந்திருக்கு இல்லையா? அப்படித்தானே பறையர்கள் இருந்தாங்க. அவர்கள் தானே முதல்ல பறையை கண்டுபிடிக்கிறாங்க, அப்புறம் தோல் உருவாகுது, தோலை வச்சு கருவிகள் உருவாகுது, அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் கோரி பயன்படுத்துறதுக்கு குயவர்கள் மட்பாண்டங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒவ்வொரு குழு உருவாகுது.
இப்படிதான் உருவாகி இருக்க முடியும். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதுதான் உண்மை. இப்படிதான் உருவாகி இருக்க முடியும். இதுல நான் படித்த வரைக்கும் பறையர்கள் வந்து ஒரு சோதிட இது கணிதம் பார்த்தவர்களாகவும் இருந்திருக்காங்க. அதுல ஒரு வள்ளுவ பறையர்களா இருந்திருக்காங்க. அடுத்தது அவர்களே வந்து என்னன்னா இறப்பு சடங்கும் அவர்கள் செஞ்சிருக்காங்க. மன்னர்களுக்கு பறை அறிவிச்சு செய்திகளை சொல்லக்கூடிய தகவல் பரிமாற்றக்காரர்களாகவும் அவங்க இருந்திருக்காங்க. இசையை வாசிக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்காங்க. அப்போ பறையர்கள் கிட்ட இருந்துதான் சாம்பவர்கள், வண்ணார்கள் அப்படிங்கிற பிரிவுகளும் உருவாயிருக்கு. இங்க எங்க வந்து இந்த பார்ப்பனர்கள் வந்து மேல ஆதிக்கம் அடைந்தாங்க, அது வந்து எங்க வந்தது அப்படின்னு நான் கேட்கிறேன். அதான் இப்போ வந்து பக்தி இலக்கியங்கள் வந்த பிறகுதான் சொல்லப்போனால் பல்லவர்கள் ஆட்சியில் இருந்தது இது வந்து இந்த நிலைமை முற்றிலும் மாறுகிறது. அது பிறப்பின் அடிப்படையில் முதல்ல தொழில் அடிப்படையில் சாதி என்பது அப்போ எந்த விதமான வேறுபாடும் இருக்காது. அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு தொழில் அப்படி இருந்த நிலை மாறி பிறப்பின் அடிப்படையில் சாதி என்பது உருவாக்கம் வந்து மனுநீதியின் அடிப்படையில் வருது. அது வந்து பல்லவர் ஆட்சியிலே தொடங்கியிருந்தா ராசமாணிக்கனார் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. ஆரியர்கள் வருகை வந்து முன்னாடியே வந்துச்சு நமக்கு. பல்லவர் ஆட்சியில் அது அதிகமாக இருந்தது. அவருடைய பெரும்பாலான செப்பேடுகள்லாம் வடமொழி சார்ந்து தான் இருக்கு பல்லவர் ஆட்சியில். அதனால அதுக்கு முன்னாடி இங்கே பௌத்தர்கள் ஆட்சியெல்லாம் இருந்தது. ராசமாணிக்கனார் எழுதின பல்லவர் வரலாறு பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங் வரும்போது காஞ்சிபுரத்தில் 10,000 பௌத்த துறவிகளும் 10,000 சமண துறவிகளும் இருந்தார்கள்னு எழுதியிருக்கிறார். நேரில் பார்த்து எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் 500 மடங்கள், சமண மடங்கள் 500, இந்த மடங்கள் பௌத்த மடங்கள் 500 இருந்ததாக எழுதியிருக்காரு. அது எல்லாமே பிற்காலத்தில் இல்லாமல் போச்சு. எப்படி இல்லாமல் போச்சுன்னா ஒரு ரெவல்யூஷன், இந்த ஆதிசங்கரர், சங்கராச்சாரி இவங்க வந்ததுக்கு பிறகு அது எல்லாமே இந்த 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, ஆதிசங்கருக்கு பிறகு ஒரு பெரிய வன்முறை ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு தான் ஆய்வாளர்கள். அம்பேத்கர் கூட ரெவல்யூஷன் அண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன் எழுதியிருப்பார். பௌத்தம் எப்படி ஒழிக்கப்பட்டது என்பது பற்றியெல்லாம் எழுதியிருப்பார். அப்போ அதுக்கப்புறம் வந்த பிறகு அந்த சாதிகள் இப்போ எங்கே போச்சு அந்த மதம் அப்படின்னு ராசமாணிக்கனார் சொல்லியிருப்பார். காமாட்சி அம்மன் கோயில் தெரு இருக்குது இல்லையா, அதுக்கு பேரே புத்தர் தெருன்னு தான் இருந்தது. காஞ்சிபுரம் நகராட்சி தான் அதை காமாட்சி அம்மன் சன்னதி தெருன்னு மாற்றினாங்கன்றத எந்த ஆண்டுன்னு கூட அவருடைய பல்லவர் வரலாற்று நூலில் எழுதியிருப்பார். அப்போ 1913 இந்திய அரசாங்கனுடைய தொல்லியல் துறை ஆய்வு செய்த போது காஞ்சிபுரத்தில் 5 புத்தர் சிலைகளை கண்டெடுத்தார்கள். ஒரு சிலை காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே இருந்து எடுத்தாங்க. ஆராய்ச்சி பண்ணவங்க தொல்பொருள் ஆய்வுத்துறையினர், இந்திய அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறையினர். இதை வெளியிட்டது தென்னிந்திய வரலாறு நூல் தான். கே நீலகண்ட சாஸ்திரி எழுதின தென்னிந்திய வரலாறு நூலில் தான் இது இருக்குது. அப்போ ஒரு காலத்தில் தமிழகம் முழுக்க பௌத்தமாக இருந்தது. பௌத்தமாக இருந்த வரைக்கும் அங்கே சாதி வேறுபாடுகள் இல்லை. பௌத்தத்தில் புத்தரே ஏன் வந்தார்னா 4 வருணத்துக்கு எதிராக தான் புத்தர் வந்து வராரு. புத்தர் தான் ஆதி திராவிடர்களை நிறைய சேர்த்தாரு. அதனால தான் அம்பேத்கர் வந்து பௌத்தத்தை தேர்ந்தெடுத்தார். அப்போ அங்கே சாதி மத வேறுபாடு எதுவுமே இல்லாமல் தான் எல்லாரும் இருந்தாங்க. அப்போ அதை ஒழிச்சிட்டு ஆதிசங்கரர் வந்த பிறகு ஒரு கவுண்டர் ரெவல்யூஷன் நடந்த பிறகு தான் இங்கே எல்லாமே தலைகீழ் மாற்றமாக வருது. இங்கே வந்து பக்தி இலக்கியங்கள் வருது. என்னதான் இருந்தாலும் நாயன்மார்கள் வந்து ஒவ்வொரு சாதியாக இருந்தாலும் அவங்கள பற்றி பெருமை இருக்குது. வேடன் அப்படி சொல்லி இது பண்ணாலும் கோயிலுக்கு வெளியே நின்று தான் பாடினாங்க. யாருமே மூளை கருவறைக்கு போகல. நாயன்மார்கள் 63 பேரும் வெளியேருந்து தேவார பாட்டுங்களை பாடிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதானே. அவங்களுக்கு பார்ப்பனர்கள் நிகரான தன்மை அவர்களுக்கு வரல. இப்போ கிருபானந்த வாரியார் எவ்வளோ பேசினார். அவர் 64வது நாயன்மாராக ஆக்குவாங்கள? மாட்டாங்கல்ல. அதனால் அப்போ தான் இந்த 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் இந்த தீண்டாமையெல்லாம் அதிகமாக வடிவம் எடுக்குது அரசர்களால். இது வந்து பிறப்பின் அடிப்படையில், சாதி அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில், தொழில் அடிப்படையிலிருந்து மாறி பிறப்பின் அடிப்படையில் மாறுகிறது. அப்போ மாறின பிறகு அது அரசர்கள், இந்து அரசர்கள் எல்லாமே எந்த மன்னனாக இருந்தாலும் இந்து அரசர்கள் தான். அவங்க வந்து இதை வந்து அப்படியே கட்டி காத்ததுனால், மனு அடிப்படையில் செஞ்சதுனால் அது நிலைத்து போச்சு.
அது நீடித்து நிலைத்ததுனால் மக்கள் மத்தியில் அது ஊறி போச்சு. இப்போ ஆணவ படுகொலை நடக்குது. ஏன் நடக்குது? மனு நீதியில் எழுதியிருக்கிறான். அது கீழ் வருணத்தான் மேல் வருணத்தானுடைய பொண்ணை வந்து தீன்னா கொலை பண்ணணும்னு எழுதியிருக்கான். ஆதாரம் இருக்குது. அம்பேத்கரும் எழுதியிருக்காரு, கோட் பண்ணியிருக்காரு. கொலை தண்டனை, மரண தண்டனை பற்றி அவரும் எழுதியிருக்காரு. மனுவில் இருக்கு. அவர் தானாக எழுதலை. அவர் இந்த மனுவை அடிப்படையாக வச்சு நீண்ட காலமாக ஆட்சி நடந்தனால மக்கள் அதுக்கு வந்து ஈல்ட் ஆயிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அதை கடைப்பிடிக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். பார்ப்பனர்களுக்கு மொட்டை அடித்தாலே போதும் அப்படின்றதெல்லாம் அதில் கொலை பண்ண. இப்போ ஆதித்த சோழனை கொலை பண்ணாங்க. கொலை பண்ண 4 பாப்பானை என்ன பண்ணுறாங்க? மொட்டை அடிச்சு கொஞ்சம் பொருள் கொடுத்து நாட்டை விட்டு தடுத்துறாங்க. கொலை தண்டனை கொடுக்கல. ஏன்னா மனு நீதியில் பாப்பானை கொலை பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அது அம்பேத்கரும் அதை பற்றி எழுதுறாரு. இது தொகுதி 5 பக்கம் 138. தலையை மழிப்பது பார்ப்பனருக்கு மரண தண்டனைக்கு மாறாக விதிக்கப்படுகிறது, மொட்டை அடிக்கிறது. ஆனால் மற்ற சாதிகளை சேர்ந்தவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். மனு 8வது அதிகாரம் 379வது பாடல்னு அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்கிறாரு. பார்ப்பனர்கள் எவ்வித குற்றங்களை செய்திருந்தாலும் மன்னன் ஒருபோதும் அவனை கொல்லக்கூடாது. அப்படி குற்றவாளியின் சொத்துக்களை எல்லாம் அவனுக்கே விட்டுவிட்டு அவனுடைய உடலுக்கு தீங்கில்லாமல் நாட்டை விட்டு அனுப்பிவிட வேண்டும். மனு தர்மம் 8வது அதிகாரம் 380வது பாட்டு. அதனால தான் கொல்லாமல் அவனை பிழைக்கிறதுக்கு கொஞ்சம் செல்வம் கொடுத்து நாட்டை விட்டு அனுப்புகிறாங்க. இதெல்லாமே அப்போ அரசர்கள் வந்து மனுநீதியை ஏற்றுக்கொண்டு தான் ஆட்சி செய்தார்கள் சோழர்கள்ன்றதுக்கு இந்த அம்பேத்கருடைய மனுநீதி கோட் நமக்கு காரணமாக இருக்குது. இந்த மாதிரி குற்றம் செய்தவர்கள்லாம் இவங்கெல்லாம் சண்டாளர்கள் அப்படிங்கிற பிரிவுக்குள்ள வராது. பார்ப்பனரை கொல்வதை விட பெரிய குற்றம் பூமியில் கிடையாது. எனவே மன்னன் தன் உள்ளத்தில் கூட பார்ப்பானை கொல்லுவதை பற்றி நினைக்கக்கூடாது. மனு 8வது 389வது பாட்டு. அப்படி இதெல்லாமே அண்ணல் அம்பேத்கர் தொகுதி 5 பக்கம் 138 அவர் நிறைய வடமொழி பற்றி மூலங்களெல்லாம் ரொம்ப ஆழமாக படித்து நிறைய சொல்லியிருக்காரு அம்பேத்கர். அப்போ இதுதான் இதனால தான் அப்போ வந்து இதுலேயே பல செய்திகள் இருக்குது. கீழ் ஜாதிக்காரன், அந்த கீழ்வருணத்தான் மேல் ஜாதிக்கார பண்ணை வந்து உடல் உறவு கொண்டால் அவன் ஆண்குறி அறுத்தணும், அவனுக்கு மரண தண்டனை, இதெல்லாம் இருக்குது. அதே மேல் ஜாதிக்காரன் மேல் வருணத்தான் கீழ் ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணால் அதை வந்து ஒத்துக்கணும். அதுக்கு வந்து மனுவில் பிரதிலோமா அனுலோமான்னு 2 பிரிவு இருந்தது. இந்த மேல் வர்ணத்தான் கீழ் வர்ணத்தான். அதனால தான் இப்போ கீழ் ஜாதி பெண்களை மேல் ஜாதிகாரம் பண்ணால் பெரிய அளவில் ஆணவ கொலை நடக்கிறதில்ல. ஆனால் கீழ் ஜாதி பையன் மேல் ஜாதி பெண்ணை வந்து இப்போ பெரும்பாலும் ஆதி திராவிட மாணவர்கள் இடைநிலை ஜாதியை வேறு ஜாதியை சார்ந்த பெண்களை திருமணம் செய்யும் போது தான் இந்த ஆணவ படுகொலை எல்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த 1000 ஆண்டு காலமாக மக்கள் மனதில் இந்த மனுநீதி அடிப்படையிலான இந்து தர்மங்கள் ஊறி கிடந்தது. அதான் அடிப்படை காரணம். இப்போ பல குடும்பங்களில் பெற்றோரே போனால் போட்டோன்னு விட்டாலும் அவங்க உறவினர்கள் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் உன் பொண்ணு என்ன இது போல் பரப்பையினுட்டுன்னு போயிடுச்சாமே அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு சில குடும்பங்களில் பெற்றோர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். சில குடும்பங்களில் ஆளை வச்சு பொண்ணையே பெற்ற மகளையே கொலை செய்யக்கூடிய அளவு அந்த உளவியல் தான். இது வந்து காலங்காலமாக இந்த மக்கள் மத்தியில் நிலவி இருந்த ஒரு உளவியல் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. இதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது மனு, இந்த இந்து தர்ம சாஸ்திரங்கள், இந்து மத நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைகளை தகர்க்காத வரையில் அதை ஒழிக்க முடியாதுன்னு அம்பேத்கர் எழுதியிருக்காரு. பெரியாரும் அதை தான் சொன்னார். அதுக்கு எதிராக தான் நீண்ட காலமாக போராடிக்கிட்டு இருந்தார். அதுதான் அதாவது அடிப்படையில் யாருக்கிட்ட இருந்து நம்மளுக்கு விஞ்ஞானம் உருவானதோ, யாருக்கிட்ட இருந்து நமக்கு விவசாயம் வந்ததோ, யாருக்கிட்ட இருந்து நம்மளுக்கு கருவிகள் உருவாக்கப்பட்டதோ, யார் நமக்கு வாழ வழிகாட்டினாங்களோ, யார் கணிதத்தை சொல்லி தந்தாங்களோ, இவர்களே காலப்போக்கில் தள்ளப்பட்டதுக்கு காரணம் மனுநீதி தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மனுநீதிங்கிற இந்த கான்செப்ட்ல இருந்து, இந்த உளவியல் சிக்கல்ல இருந்து, இந்த மனச்சிக்கல்ல இருந்து வெளியே வராத வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. காலமாக இது ஊறி போய் இருக்கு. முதல்ல இந்த பிரச்சனைக்குள்ளேருந்து நம்ம வெளியே வரணும். அதுக்கப்புறம் தான் இந்த சமூக கட்டமைப்பு
அமைப்பு சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய வாதம். நன்றி சார், ரொம்ப தெளிவாக விளக்குனதுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம்.